உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். திருச்செல்வம். திருச்செல்வம். இங்கே என்னத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ மோச்சரிக்கு? இப்போ 2 தம்பிங்களை எடுக்கிறதுக்கு. என்ன எடுக்கிறதா என்ன வகையில் சொல்கிறீங்க? சூடுபட்டு இறந்துட்டாங்க 2 பேரும். யார் சுட்டா? போலீஸ்காரங்கன்னு சொல்கிறாங்க. முகமூடி போட்டிருந்தா போலீஸ்காரங்களா? என்னத்துக்கு சுட்டாங்களா? ஸோ என்னத்துக்கு சுட்டாங்க, ஏதுக்கு சுட்டாங்கன்னு ஒரு அரசாங்க அதிகாரி வந்து நம்ம கிட்ட சொல்லணும். அதுக்கு பேர் தான் கவர்மெண்ட் சர்வன்ட். நீங்கள் வந்து அப்சாலி அப்பா ஜான் அப்படின்னா ஒரு தகப்பனும் சரி, ஒரு அண்ணகாரனும் சரி, யாராக இருந்தாலும் சரி அங்கே போக வந்து பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்க? காரணம் என்ன? முதல்ல அவங்களே ஏதாவது ஒரு கேஸில் உள்ளதுக்கு போட்டுருவாங்களா, அந்த ஒரு பயம். 2வது சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, அந்த ஒரு இது. சரி, உங்கள் கேள்விக்கு வரேன். இப்போ வந்து இந்த நாட்டில் வந்து போலீஸ்காரனை பார்த்து மக்கள் பயப்படுறதா இருக்கா, மக்கள் வந்து பார்த்து போலீஸ்காரனை பயப்படுறதா இருக்கா? இப்போ உள்ள நிலைமைக்கு எடுத்துக்கிட்டா மக்கள் வந்து போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுற நிலைமையாயிடுச்சு. ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க? அப்புறம் இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நீங்களே பாருங்கள், என் தம்பியோட கேஸு இப்போ எடுத்துக்கோமே. சொன்னானுங்க கிரிமினல்னு நான் உள்ளே போய் பார்க்குறேன், நாய் சுடுற மாதிரி கேவலமாக சுட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் கிரிமினலா? சொல்லுங்கள், கிரிமினலா? மூஞ்சிலே 3 சூடு, மூஞ்சில் சூடு. ஓகே, அவன் வந்து செஞ்சாத்தா பாய்ச்சான்னு சொல்கிறாங்க. அவனோட ரைட் ஹேண்ட் செஞ்சாத்தா பிடிக்க முடியாது. ஏன்னாக்க அவனுக்கு ஏற்கனவே கத்தி வெட்டி பட்டு இந்த கை வந்து வேலை செய்யாது. ஒரு கை வேலை செய்யாதவன் எப்படி செஞ்சாத்தா பிடிச்சி சுட முடியும்? ஸ்டூபிட் கொஸ்டின் மாதிரி இல்லை? இது வந்து சுஞ்சாத்தா வச்சுருந்ததுன்னு சொன்னது வந்து யார்? போலீஸ்காரவங்க. வேற நீங்கள் விசாரிச்சதுக்கு என்ன சொன்னாங்க? அதுதான் சொன்னாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க ஃபாதர்கிட்ட. இப்போ நான் வந்து ஜேபிலேருந்து வந்து நான் போய் மோச்சரியில் பார்க்கும் போது இல்லை, எனக்கு வந்து என் தம்பிங்களை தெரியும். அவனுங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து, நான் 2வது அண்ணன். அவனுங்க ஏன் கூட வளர்ந்தவனுங்க, அவனுங்க எப்படியாப்பட்டவனுங்கன்றது எனக்கு தெரியும். இல்லை மக்களுங்களை கேட்கலாம். அவன் 130னாக்கா அவன் 10 பேர் 130 அவன் வந்து சொல்லட்டும், அவன் 130ன்னு. அரசாங்கமாக ஒரு ஓகே 130ன்னு எடுத்துக்குவோம். மாற்றலாமாட்டு 130ல் அவனை மட்டும் ஏன் சுடாமல் கொண்டு போய் உள்ளே வச்சுருக்கீங்க? அவனை சுடலாமல், அவன் ஒரு நாட்டை வந்து அழிக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட், அவனை ஏன் சுடலை? அவனை கொண்டு போய் உள்ளே வச்சுருக்கீங்க. இதுதான் தமிழனை நாய் சுடுற மாதிரி கேவலமாக சுட்டுருக்கீங்க. நாயா நம்ம காலப்போக்கில் அதுதான் நாயாக தான் ஆக போகிறோம் நம்ம. அவர் சின்னவருக்கு வந்து எங்கே சார் சொல்லுங்கள், கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள். 2 பேரும் வந்து ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. நம்ம வந்து டாக்டர்ஸ் கிடையாது, நம்ம வந்து கேட்க தான் முடியும். அப்போ நம்ம த்ரூ பார்க்கும் போது வந்து தம்பிக்கு வந்து 3 சூடு மூஞ்சில் இருக்குது, கண்ணில் வந்து ஒரு சூடு வந்து பூந்துருக்கு, கண் அடிபட்டு உள்ளே காட்டுறாங்க இந்த 3 இடத்துல சூடுன்னு. அப்போ கிளியர் காப்பியாக தெரியுது நம்மளுக்கு சூடு பட்டிருக்குன்னு. 2வது தம்பிக்கு வந்து அவனுக்கும் உடம்பு பூரா இது, ஆனால் அவனுக்கு வந்து நெத்து இங்கே தான் சூடு எல்லாத்துக்குமே. ஓகே, நம்ம இப்படியே இருக்கோமே, எல்லாருமே வந்து நோமலாக கோபாய் படம் பார்த்துருக்கோம். ஷாப் ஷூட்டர்ஸ் எப்படியோ பார்த்துருக்கோம், ஒளிஞ்சு சுடுறது, படுத்துக்கிட்டு சுடுறது எல்லாமே. போலீஸ்க்கும் ஒரு திருடனுக்கும் சண்டை நடந்தால் அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? போலீஸ்னா மண்டையிலே தான் சுடுமா? அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து அவங்கள கொண்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? மண்டையிலே சுடுங்க, அதான் தமிழனை மட்டும் மண்டையிலே சுடுங்க அப்படின்னு. நீ காலில் சுடலாம், அவன் என்ன டெரரிஸ்டா? ஒசாமா குரூப்லையா இருக்கான்? திருடானாக்கா அவனுக்கு தண்டனை இல்லை, கோர்ட்டு என்னத்துக்கு இருக்குது? நீ தண்டனையை எடுத்துக்கிட்டு நீனே சுட்ட எல்லாத்தையும் எழுப்புனா அப்போ கோர்ட்டை முடியிருங்க, போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போவோம், எல்லாம் அங்கேயே நீதியை கேட்போம், நியாயத்தை கேட்போம். என்னத்துக்கு ஜட்ஜி, என்னத்துக்கு வக்கீல் காசு கட்டி நம்ம லாயருக்கு காசு கட்டி ஃபைட் பண்ண சொல்கிறோம்? தேவையில்லையே. போலீஸ் ஸ்டேஷன்லேயே நம்ம பேசிக்குவோம், நீங்கள் சுடுறவங்களை சுட்டுக்குங்க, சுடாதீங்க, எங்கள் இதெல்லாம் எங்கள் ஆள் சுடாதீங்க, நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கலாமே. ஆமாம் இல்லையா? தமிழர்களுக்கு எங்கே போச்சு நியாயம்? சத்து மலேசியா எங்கே போச்சு? சத்து மலேசியானா யாருக்கு சத்து மலேசியா? தமிழர்களுக்கும் சேர்த்து தானே. நான் இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்தேன். நான் மட்டும் அண்ணா மலேசியா இல்லையா? நான் அண்ணா பங்களாதேஷா? சொல்லுங்க. இந்த நாட்டிலே பிறந்து, இந்த நாட்டிலே வளர்ந்து, இந்த நாட்டிலே படித்து, நான் சிங்கப்பூருக்கு போய் சம்பாரித்து இந்த நாட்டுக்கு தான் கொண்டாடுறேன். இந்த நாடு வளரணும்னு தான் நான் கொண்டாடுறேன். அப்போ இப்படி இருக்கும் போது என்ன செய்யுது? நம்ம எங்கே போகிறது? மித்த இனத்துக்கு இந்த மாதிரி கதி இல்லை இல்லையே, நம்மளுக்கு தான். ஓகே, புட் இஸ் திஸ் வே. இதில் வந்து இந்த ரைஃபிள் கேஸ் பிடிப்பட்டாங்க, அதில் யாராவது சூடுபட்டாங்களா? இல்லை. இந்த கேங் மாமா ஏர்போர்ட்லேருந்து
தங்கம் கடத்திட்டு வந்தாங்க, அவங்கள யாரையாவது சுட்டாங்களா? ரொம்ப வேணாம். ஒரு நாட்டுக்கு வந்து வைரஸ் மாதிரி இவன் மாற்றலாமா? ஜேபியில் சுற்றிக்கிட்டு இருக்கான், பெர்லிங் போயிட்டு சுற்றி இருந்து கடிச்சா பிடிச்சிருக்காங்க. ஏன் அவனை சுடலாம்? ஒரு டெரரிஸ்ட்டை கவர்மெண்ட்க்கு இது பண்ணி இவன் டெரரிஸ்ட், இவனை வந்து ரொம்ப நாள் ஆயுசெல்லாம் வைக்கக்கூடாது, இவனை ஸ்ட்ரெயிட் தூக்கில் ஏற்று, இவன் வந்து ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு கிருமி. நம்ம கிருமியா? அவன் அப்படி என் தம்பி என்ன செஞ்சுட்டான்? கொலை செஞ்சுட்டானா? கோர்ட்டு இருக்குது தண்டிக்க, அதுக்கும் சென்டென்ஸ் இருக்குது. தூக்குக்கு போகிறவனுக்கும் கேட்பாங்க கடைசி ஆசை என்னான்னு, என் தாயை பார்க்கணுன்னு. என் தம்பி நேற்று 9:30 மணிக்கு செத்தவனை இன்னைக்கு 4 சொச்சதுக்கு தான் நான் பார்க்க முடியும்னா, கூட பிறந்தவனை நான் பார்க்கறதுக்கு அந்த மாதிரினாக்க, அப்போ மற்றவங்களுக்கு என்ன நிலமை? சரி, ஓகே. ஒரு பஞ்சநாயாவே இருக்கிறாங்க, ஒரு பொதுவான கருத்து. அப்படி ஒரு பஞ்சநாயாவே இருந்தால் உங்களோட கருத்து என்னது? அப்படி தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா, தப்பு செஞ்சுருந்தா என்னோட பொதுவான கருத்து என்னன்னா, பிடிங்க, நியாயமாக கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைங்க. அவங்க இருக்காங்க, ஜஸ்டிஸ் அங்கே இருக்கு, அவங்க கொடுக்குற தீர்ப்பை இவங்க ஏற்றுக்கிறாங்களா? அது நியாயம். நீங்கள் செய்கிறது இது. போலீஸ் உங்கள் மக்களோட நண்பன்ட்டு போலீஸை பார்த்தாலே எடுக்கிறாங்களே ஓட்டை. இப்போ வந்து சுட வந்தாங்க எல்லாமே சிவிலியன்ஸ், யாருமே வந்து போலீஸ் யூனிஃபார்மில் யாருமே இல்லை. பாவிச்ச காடியும் சீவல் காடி. ஓகே, நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணலை இந்த மாதிரி நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர்னு, தோப்பைங்க போட்டு வந்திருக்கேன். என்னோட 2 தம்பிங்க வந்து ஸோ மச் ஆஃப் ஜுவல்லரி உடம்புல போட்டிருக்கான். ஒருத்தன் தோப்பைங்க போட்டு வந்தாலும், எப்படியா பார்த்தா டச்சாட்டாக இருந்தாலும், ஒருத்தன் தோப்பைங்க போட்டுட்டு கிட்டா வந்தானா அவன் சுருங்க தான் செய்வான். கண்டிப்பாக அவன் ஓட செய்வான், இல்லை எதிர்த்து சண்டை கொடுப்பான், செய்வான். அது எல்லாம் தோப்பைங்க போட்டு வராங்க, இப்போ ஓட தான் செய்வான். ஓகே, இந்த இப்போ சொல்கிறீங்களா, நான் யாரும் பார்த்துருங்களா சுடும்போது? அங்கே வந்து மக்களுங்க இருந்து பார்த்துருக்காங்க. கடைசியாக அவங்க காடி எடுத்து போகும்போதும் இவனுங்க தோப்பைங்களோட தான் காடி ஏறி போயிருக்காங்க. ஏன் நீங்கள் முகமுடிய கழட்டாமல் உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலை? நீங்கள் போலீஸ்ன்னு சொல்ல, அங்கே இருந்த காடி எதுவுமே வந்து போலீஸ் சம்மந்தப்பட்ட காடி இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்த்த மக்களே, நான் பார்க்க கிடையாது. அப்போ பார்க்குற மக்களுங்க எல்லாம் சுப்பிட்டா, இல்லை அவங்க மடத்தனம் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க கிரியேட் ஸ்டோரியா? இல்லையே, பார்த்தது தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இது பண்ணோம்? சொல்லுங்கள். உடம்பு பூரா ரத்த வெள்ளத்தில் மதக்கிறானுங்க. சுற்றுக்கானன்னு சொல்லும் போது சிரிப்பாக இருக்குது. என்ன கத்தூன் கதையாக இருக்கா? ஒருத்தன் கையில் பிடிச்சி கட்டையை பிடிச்சி சண்டை போட தெரியாதவன் கட்டையை எடுத்துக்கிட்டு சுட்டுருக்கானா போலீஸை. சுட்டவன் ஏன் ஸ்டேரிங்லேயே படுத்திருக்கான்? கண்டிப்பாக கதவு விட்டு வெளியாகிருக்கலாம், இல்லை வெளியாகி சுட்டுருக்கலாம். மிஞ்சி போனால் அப்படியே உள்ளேருந்து சுடுறவருக்கு அவன் என்ன ஷாப் சுட்டாச்சா? இல்லையே, காடி ஸ்டேரிங்கில் தான் படுத்துருந்துருக்கான். முன்னுக்கும் பின்னாலேயும் காடி இடிச்சிட்டு ப்ளாக் பண்ணியாச்சு. அப்படின்னு இருக்கும்போது எப்படி சுட முடியும் உள்ளே இருந்து? சொல்லுங்க. ஓடவும் இல்லை, சுடணும். அப்படியே வந்து வெளியாகி சண்டை கொடுத்து சுட்டுருந்தா சொல்லலாம், உடம்புல எங்கேயாவது ஒரு புழுரு பதிஞ்சிருக்கோம். இல்லை, மூஞ்சிலே 3 பதிஞ்சிருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? என்ன இது? சரி, பார்லிமெண்ட்டில் இத்தனை அரசியல்வாதி இருக்காங்க, இந்தியனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இந்த சம்பவத்தை வச்சு நீங்கள் என்ன அவங்களுக்கு கருத்து சொல்ல வரீங்க? இதனால என்ன எதிர்பார்க்குறீங்க? இது சட்டம் என்னாச்சும் மாறணுமா, என்னாச்சும் செய்யணுமான்னு உங்களோட கருத்து என்னது? இந்த இந்த சூழ்நிலைமையை வச்சு எத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க, இந்தியன்ஸுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட கருத்து என்ன? பொதுவான என்னோட கருத்து வந்து, நான் வந்து பிரச்சனையை உருவாக்க ஆசைப்படல. நியாயத்தை கேளுங்க, நம்மளுக்கு நீதி வேணும், அதுதான் கேட்குறேன். இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டுச்சு, நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம், நாளைக்கு மற்றவங்களுக்கு ஏற்படலாம். எல்லாருமே இதை பார்த்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறதும், வீட்டில் வச்சு இது பண்ணுறதும், சாங்கியத்தை செய்கிறதும் இதே முடிச்சுக்கிட்டு போனோம்னா காலப்போக்கில் நம்மளும் ஒரு அகதிகள் மாதிரி சின்னதாக தான் ஆயிடுவோம். நம்ம பெருசாக ஆக முடியாது. ஏன் சொல்லுங்க? யாருமே நியாயம் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்? நியாயம். ஏன் தமிழவங்களை சுடுறீங்க? அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அதுதான், நாட்டில் குண்டு வச்சாங்களா? அதுக்கு ஒரு தண்டனை இருக்க, சட்டம் இருக்க. சட்டத்தை நீங்கள் ஏன் கையில் எடுத்து சுடுறீங்க? இதை கேளுங்க. ஏன் இது ஓகே, இந்த வருஷத்துலே எத்தனை தமிழவங்க இறந்துருக்காங்க சூடுபட்டு? நீங்களே பார்க்கலாம், செய்தி பார்க்கலாம், பேப்பர் வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். நானும் தான் வாங்குறேன், செய்தி இது வாங்குறேன், எல்லாமே தான் பார்க்குறேன். எல்லாம் எங்கே செய்கிறேன்? சிங்கப்பூரில் சம்பாரித்து மலேசியாவில் வந்து செய்கிறேன். என் தாய் நாடு இது. நான் வெளிநாட்டில் சம்பாதிச்சாலும் இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த நாட்டில் இன்வைட் பண்ணி இந்த நாட்டில் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது எனக்கு ஏன் நியாயம் இல்லை? சொல்லுங்க, ஏன் நியாயம் இல்லை? இதே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டம்,
உண்மையா பொய்யா நான் சொல்கிறது இதா பொய்யா இல்லை நியாயமா? நான் உங்களை நியாயத்தை தான் கேட்க சொல்கிறேன். உங்களை போய் சண்டை போடுங்க, நீங்கள் அங்கே கூட்டத்தை போடுங்க இங்கே கூட்டத்தை போடுங்க, வானா நியாயமாக கேளுங்க. எல்லாமே சொல்கிறாங்களே எல்லாத்துக்கும் நம்ம தமிழங்களுக்கு எல்லா சுதந்திரமும் நம்ம கொடுத்துருக்கோன்னு, அதே மாதிரி இதில் ஏன் இந்த சுதந்திரம் இல்லை? ஏன் திடீர்னு இந்த மாற்றம்? ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேளுங்க, அங்கே கேளுங்க. மக்கள் நாங்கள் என்னத்துக்கு ஓட்டு போடுறோம், மக்கள் நாங்கள் என்னத்துக்கு உங்களுக்கு சேவை செய்கிறோம். சும்மா நீங்கள் வந்து அஞ்சப்பத்தை கொடுப்பீங்க, நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு சோறு கறி ஆக்கி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கணும், எங்களுக்குன்னு நீங்கள் நாலு பின்ன நல்லது கெட்டதுக்கு நீங்கள் வந்து கேட்கணுன்றதுக்காண்டி தானே நாங்கள் ஓட்டு போடுறோம், எல்லாமே செய்கிறோம். சரி, நன்றி.